அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் ஜெனரல் ஸ்டடி சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிற்கால சோழர்கள் என்ற ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். பிற்கால சோழர்கள். பிற்கால சோழர்களை பேரரசு சோழர்கள் என்றும் அழைப்பார்கள். பேரரசு சோழர்கள்னு சொல்லுவாங்க, பிற்கால சோழர்கள்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே மரபை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதான் விஷயம், ஒரே பேர் தான். இதற்கு முன்னாடி சங்ககால சோழர்கள் என்பதை நம்ம பார்த்துருப்போம். சங்ககாலம் என்ற ஒரு லெசன்லேயே பார்த்துருந்தோம். சங்ககால சோழர்கள். சங்ககால சோழர்களுக்கு பிறகு பேரரசு சோழர்கள் அல்லது பிற்கால சோழர்கள் என்பதை பார்க்குறோம். பேரரசு சோழர்களுடைய தலைநகரம் தஞ்சாவூரை அடிப்படையாக கொண்டது. சங்ககால சோழர்களுடைய தலைநகரம் உறையூர் என்ற பகுதியை சார்ந்தது. அப்போ பழைய தலைநகரம் உறையூர், பேரரசு சோழர்களின் தலைநகரம் தஞ்சாவூர் என்பது இந்த பேரரசு சோழர்களின் அடிப்படை விஷயமாக இருக்கிறது. விஜயாலய சோழன்லேருந்து ஆரம்பித்து சோழ பேரரசுகள் 3ஆம் ராஜேந்திரன் வரை பல்வேறு விஷயங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மன்னர்களுடைய வரிசைகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மன்னர்களுடைய வரிசையில் அவர்கள் ஆட்சி செய்த ஆண்டு காலத்தை கொடுத்துருக்காங்க. பெரும்பான்மையாக நமக்கு இது பொறுத்துக வடிவில் கேள்வி கேட்பாங்க. பொறுத்துக என்ற வடிவில் அல்லது சரியான இணையை தேர்வு செய்க, சரியான இணையை தேர்வு செய்க என்ற வடிவில் நமக்கு கேள்வி கேட்பாங்க. ஸோ இதை நம்ம ஆன்சர் பண்ணோம். பேரரசு சோழர்களில் விஜயாலய சோழன்லேருந்து ஆரம்பிக்கலாம். விஜயாலய சோழன் கரிகாலன் வம்சாவளியை சார்ந்தவராக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. உறுதியான சான்றாதாரங்கள் இல்லை எனிலும் பேரரசு சோழர்கள் என்ற மரபை உருவாக்கியவர் விஜயாலய சோழன். கிபி 850 887 காலகட்டத்தை சார்ந்தவர் என்று ஒரு தகவல் குறிப்பிடுகிறது. இது இல்லாமல் 847 871 850 871 ஆகிய காலகட்டங்கள் என்பதும் வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. அறுதிட்டு சொல்ல முடியாது இதுதான் இவருடைய பேரிடன் நம்மளால் சொல்ல முடியாது, எஸ்டிமேட்டடாக சொல்ல முடியாது. பட் 850 to 887 என்பது மோர் ப்ரிசைஸ். மற்றதெல்லாம் ஒப்பிடும்போது இது ஒரு சரியான ஆண்டு என்று நாம் வச்சுக்கலாம். இதனை அடுத்து முதலாம் ஆதித்தன் விஜயாலய சோழனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் முதலாம் ஆதித்தன். இவருடைய ஆட்சி காலம் கிபி 871 907 என்ற காலகட்டத்தை சார்ந்தவர். இதன் பிறகு முதலாம் பராந்தகன் ஆட்சிக்கு வருகிறார். மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிற்கால சோழ மன்னர். குடவோலை முறை இவர் காலத்தை சார்ந்தது. உத்திரமேரூர் கல்வெட்டுகள் முதலாம் பராந்தகன் காலத்தை சார்ந்தது. இவருடைய ஆட்சி காலம் 907 955 கிபி என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ முதலாம் பராந்தகனுக்கு அடுத்தது கண்டராதித்தன் வராரு. கண்டராதித்தனுக்கு அடுத்தது அரிஞ்சயன் வராரு. கண்டராதித்தனோட ஆட்சி காலம் 949 957. அரிஞ்சயன் இணை ஆட்சியாளராக 956 957 ஆகிய காலகட்டத்தில் ஆட்சி செய்திருக்கிறார்கள். பேரரசு சோழர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மண்டலம் என்பது மிகப்பெரியதாக இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 9 மண்டலங்களை ஆட்சி செய்திருக்கிறாங்க வெவ்வேறு காலகட்டங்களில். அதோட எண்ணிக்கை கூட குறைய இருக்கலாம். ஆனால் இணை ஆட்சியாளர்களும் சமகாலத்தில் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அரிஞ்சயனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் 2ஆம் பராந்தகன். இவருடைய ஆட்சி காலம் 956 973 என்ற காலகட்டத்தை சார்ந்ததாக இருக்கிறது. இதெல்லாம் வெங்கடேசன் புக்கு ஜே தர்மராஜ் புத்தகத்தில் கொடுத்துருந்த இயர். இதில் நிறைய கான்ஃப்ளிக்ட் உங்களுக்கு இருக்கலாம். இந்த இயர் மஸ்ட் ரீடுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த ஆர்டர் என்பது ரொம்ப முக்கியம். மன்னர்களுடைய வம்சாவளியுடைய அடுத்தடுத்து வந்த மன்னர்களை பற்றிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். 2ஆம் பராந்தகனுக்கு பிறகு ஆதித்தன் ஆட்சிக்கு வரார். ஆதித்தனுக்கு பிறகு மதுராந்தக உத்தம சோழன் என்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசர் ஆட்சிக்கு வருகிறார். மதுராந்தக உத்தம சோழன் 965 985 காலகட்டத்தை சார்ந்தவர். அவருக்கு பிறகுதான் முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வரார். பிற்கால சோழர்களின் மிகச்சிறந்த அரசர் என்று அறியப்படுபவர் முதலாம் ராஜராஜ சோழன். 985 1014 என்ற காலத்தில் ஆட்சி செய்தார். இதற்கு பிறகு முதலாம் ராஜேந்திரன் ஆட்சிக்கு வரார். இவருடைய ஆட்சி காலம் 1012 1044 என்று ஒரு சில பேர் சொல்லுவாங்க. 2 ஆண்டுகள் தந்தையுடன் இணைந்து இணையாட்சியாளராக இருந்ததால் 1012 நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1014 44 என்பதும் சரியானதுதான். தனிப்பட்ட முறையில் முதலாம் ராஜேந்திரன் செய்த ஆட்சி காலங்கள். இதற்கு பிறகு ராஜாதிராஜன் ஆட்சிக்கு வரார். ராஜேந்திர சோழன்
ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ராஜாதிராஜன், அதுக்கப்புறம் இரண்டாம் ராஜேந்திரன் என்ற அடுத்த மன்னர் வரார். அவர் 1056லேருந்து 1064 காலகட்டத்தை சார்ந்தவர். இதற்கு இடைப்பட்ட காலத்தை சார்ந்தவர். இதற்கு பிறகு ராஜமகேந்திரன் என்பவர் 1060லேருந்து 1063 இருக்கும். வீரராஜேந்திரன் ஆட்சி காலம் 1063லேருந்து 1070. ஆதிராஜேந்திரன் ஆட்சி காலம் 1067லேருந்து 1070. முதலாம் குலோத்துங்கன் ஆட்சி காலம் 1120லிருந்து 1172 என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றொரு புத்தகத்தில் 1070லிருந்து 1120 என்ற காலகட்டமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பிற்கால சோழர்களுடைய கடைசி அரசராக 3ஆம் ராஜேந்திரன் அறியப்படுகிறார். 3ஆம் ராஜேந்திரனுடைய ஆட்சி காலம் 1246லிருந்து 1276 என்ற காலத்தை சார்ந்ததாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த 17 பிற்கால சோழ அரசர்கள் குறித்த தகவல்கள் வெவ்வேறு டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கிலிருந்து நம்ம எடுத்து சம்மரி பண்ணியிருக்கோம். இதோட சோர்ஸ் அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னு எனக்கு அறுதியாக தெரியல. பட்டு இந்த இயர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அந்த இயர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து விஜயாலய சோழன் குறித்து பார்க்கலாம். விஜயாலய சோழன் தான் பிற்கால சோழ வம்சத்தை நிறுவியவர் என்று அறியப்படுகிறார். கோப்பரகேசரி என்ற புனைப்பெயரை அல்லது வேறு பெயரை சூட்டி கொண்டவர். கோப்பரகேசரி வர்மன் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர்தான் முத்திரையர்களிடமிருந்து தஞ்சாவூரை கைப்பற்றினார். விஜயாலய சோழன் முத்திரையர்களிடமிருந்து தஞ்சாவூரை கைப்பற்றிய ஆண்டு 850. இதன் பிறகு திருப்புரம்பியம் போர் என்ற ஒரு போர் நடைபெறுகிறது கிபி 880. விஜயாலய சோழன் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற போர் திருப்புரம்பியம் போர். ஆனால் இந்த போரில் விஜயாலய சோழன் அபராஜிதவர்மன் என்ற பல்லவ மன்னரை ஆதரித்தார் என்ற வரலாறு ஒன்று. அபராஜிதனுக்கும் பாண்டிய மன்னனான 2ஆம் மரகுணனுக்கும் இடையே போர் நடைபெறும்போது விஜயாலய சோழன் அபராஜிதவர்மனை ஆதரித்தார் என்ற தகவல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிருத்திவிபதி என்ற கங்கா அரசனும் அபராஜிதவர்மனை ஆதரித்தார் என்ற தகவலும் உள்ளது. இதற்கு பிறகு 1ஆம் ஆதித்தன் வருகிறார். இவருக்கு கோதண்டராமன் என்ற மற்றொரு பெயரும் இருக்கு. தொண்டை மண்டலத்தை அபராஜிதவர்மனிடமிருந்து கைப்பற்றினார் 1ஆம் ஆதித்தன். இது மட்டுமல்லாமல் கொங்கு நாடு கங்கர்கள் பகுதிகளையும் கைப்பற்றிய இவர் திருப்புரம்பியம் என்ற ஒரு இடத்தில் ஆதித்தேஸ்வரம் என்ற கோவிலை நிறுவினார். திருப்புரம்பியம் என்ற இடத்தில் ஆதித்தேஸ்வரம் என்ற கோவிலை நிறுவியவர் 1ஆம் ஆதித்தன். இந்த திருப்புரம்பியம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ளது என்று சொல்வார்கள். வரலாற்று ஆய்வாளர்கள் இதை குறிப்பிடுறாங்க. இது மட்டுமல்லாமல் இவர் ஒரு தான நிலத்தையும் உருவாக்கினார் 1ஆம் ஆதித்தன். ராஜகேசரி சதுர்வேதி மங்கலம் என்ற தான நிலத்தை உருவாக்கியவர் 1ஆம் ஆதித்தன் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனை அடுத்து 1ஆம் பராந்தகன் என்ற ஆட்சியாளர் வருகிறார். இவருடைய ஆட்சி காலம் 907லிருந்து 955 என்பது முக்கியமானது. உத்திரமேரூர் கல்வெட்டு 1ஆம் பராந்தகன் காலத்தை சார்ந்தது. இந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கூடிய ஆண்டு 919லிருந்து 921 என்பது பராந்தகனை பற்றி சொல்லக்கூடிய அவர் காலத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. 1ஆம் பராந்தகன் மதுரையும் ஈழமும் கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார். 1ஆம் பராந்தகன் பொன்வேய்ந்த சோழன் என்றும் அழைக்கப்படுகிறார். பொன்வேய்ந்த சோழன் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் இவர் சிதம்பரம் நடராஜருக்கு பொன் தானம் வழங்கினார் என்று தகவல்கள் இடம்பெறுகிறது. 1ஆம் பராந்தகன் காலத்தில் கட்டப்பட்ட ஏரிகளில் முக்கியமானது வீரநாராயணன் ஏரி, சிங்கபுரம் ஏரி, சதுர்வேதி மங்கலம் ஏரி ஆகிய ஏரிகள் இதில் சொல்லப்படுகிறது. எனினும் வீராணம் ஏரி புகழ் பெற்றது. இது வீரநாராயணன் ஏரி என்றும் அழைக்கப்படுகிறது என்ற தகவல் முக்கியமானது. 1ஆம் பராந்தகன் காலத்தில் 2 போர்கள் நடந்தது. அதில் முதலாவது வல்லம் போர். வல்லம் போர் இதில் பராந்தகன் வெற்றி பெற்றார் என்பது முக்கியமானது. இதற்கு அடுத்து தக்கோல போர். இந்த தக்கோல போரில் ராஷ்டிரகூடர்கள் வெற்றி பெற்றார் என்பது தகவலாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவருடைய மகன் 1ஆம் பராந்தகனுடைய மகன் ராஜாதித்யன் இந்த தக்கோல போரில் வீரமரணம் அடைந்தார் என்ற தகவல் குறிப்புகள் இருக்கிறது. இதற்கு அடுத்த சோழ அரசன் கண்டராதித்தன். கண்டராதித்தன் மிகப்பெரிய சைவ மதத்தின் ஆதரவாளராக இருந்திருக்கிறார். சிவபக்தர். கண்டராதித்தனின் மனைவி செம்பியன் மாதேவி. இவரும் ஒரு சிவபக்தராக இருந்து சிவதொண்டு செய்தார்கள். இவர்கள் தஞ்சாவூரில் திருநல்லம் சிவாலயத்தை கட்டினார்கள். திருநல்லம் சிவாலயத்தை கட்டியவர் கண்டராதித்தன் என்பது முக்கியமான ஒரு தகவல்.
இதை கன்சிடரேஷனில் எடுத்துக்கோங்க. எந்தெந்த சோழ அரசர்கள் எந்தெந்த கோவிலை கட்டினார்கள் என்பது முக்கியமான ஒன்று. அரிஞ்சயன், அரிஞ்சய சோழன். அரிஞ்சய சோழன் கண்டராதித்தனின் தம்பி. இவருடைய மற்றொரு பெயர் ஆற்றூர் துஞ்சிய தேவர் என்று அழைக்கப்படுகிறார் அரிஞ்சயன். பெரும்பான்மையாக நமக்கு இது கேள்விகளில் கேட்கறது இல்லை. இது பற்றின தகவல் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இரண்டாம் பராந்தகன் 956 973. இரண்டாம் பராந்தகன் 956 973 காலகட்டத்தை சார்ந்தவர். இவர் அரிஞ்சயனின் மகன். இவருக்கு வேறு பெயர் சுந்தர சோழர். சுந்தர சோழர் என்ற பெயர் ரொம்ப முக்கியமான சோழ அரசர்களில் ஒருத்தராக இருக்கிறாரு. இரண்டாம் பராந்தகனின் மற்றொரு பெயர் சுந்தர சோழர். பொன் மாளிகை துஞ்சிய சோழன் என்றும் அழைக்கப்படுகிறார். பொன் மாளிகை துஞ்சிய சோழன் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா, சுந்தர சோழரின் மூத்த மகன் ஆதித்த கரிகாலன் இறந்துவிட்ட காரணத்தினால அவர் அந்த மாளிகையில் பொன் மாளிகையில் இறந்து போயிட்டாரு. அதனால் பொன் மாளிகை துஞ்சிய சுந்தர சோழன் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ அதற்கான காரணம் மகன் ஆதித்த கரிகாலனுடைய இறப்பு என்பது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாம் பராந்தகனுடைய மனைவிதான் வானவன் மாதேவி. இவர் இரண்டாம் பராந்தகன் இறந்தபோது உடன்கட்டை ஏறினார் என்று திருவாலங்காட்டு செப்பேடுகள் சொல்கிறது. திருவாலங்காட்டு செப்பேடுகள் இரண்டாம் பராந்தகன் காலத்தை சார்ந்தது என்பதும் முக்கியமானது. வீர சோழியம் என்ற நூலில் இவருடைய சமய பொறையை குறித்து குறிப்பிடுகிறது. இரண்டாம் பராந்தகனுடைய சமய பின்பற்றுதல், அவருடைய மத சகிப்புத்தன்மை உட்பட பல்வேறு விஷயங்களை இரண்டாம் பராந்தகன் காலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கடுத்து மதுராந்தக உத்தம சோழன். மதுராந்தக உத்தம சோழன் என்பவர் கண்டராதித்தனின் மகன். இவர் சிறிய வயதிலே ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. மதுராந்தக உத்தம சோழன் ஆட்சி காலம் அமைதி காலம் என்று அழைக்கப்படுகிறது. பெரிதாக போர்கள் எதுவும் இதில் இல்லை. அமைதி காலம் என்று அழைக்கப்படுகிறது. புலி உருவம் பதித்த தங்க நாணயத்தை வெளியிட்டவர் மதுராந்தக உத்தம சோழன் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு யூனிக்னஸான சோழர்களில் ஒரு காயின் பப்ளிஷ் பண்ண ஒரு மிக முக்கியமான அரசராக புலி உருவம் கொண்ட காயின்ஸை இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாருங்கிற காரணத்தினால மதுராந்தக உத்தம சோழன் ரொம்ப முக்கியமானவராக அறியப்படுகிறார். அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதனை அடுத்து முதலாம் ராஜராஜன். முதலாம் ராஜராஜன் என்ற மிக முக்கியமான பிற்கால சோழ அரசன் உலக புகழ் பெற்றவராக அறியப்படுகிறார். இந்திய வரலாற்றிலிருந்து ஆரம்பித்து தமிழ் வரலாறு வரைக்கும் மிக நீண்டிய ஒரு புகழை கொண்டவராக முதலாம் ராஜராஜன் அறியப்படுகிறார். இவருடைய ஆட்சி காலம் 985 1014 என்பது ரொம்ப முக்கியமானது. முதலாம் ராஜராஜனின் இயற்பெயர் அருண்மொழிவர்மன். இவருக்கு நிறைய வேறு பெயர்கள் இருக்கு. அதுல சிவனுடைய மிகுந்த ஆதரவாளராக பக்தராக இவர் இருந்ததுனால சிவபாத சேகரன் என்ற பெயர், மும்முடி சோழர் என்ற பெயர், உலகளந்த சோழன் என்ற பெயரும் அவருக்கு வழங்கப்படுகிறது. நில அளவை முறையை அறிமுகம் செய்ததனால் அவருக்கு உலகளந்த சோழன் என்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கு. ஜெயம் கொண்டான், கந்தலூர் சாலை கொண்டான் என்ற பெயர்லாம் இதில் இருக்குது. இவர் கைப்பற்றிய இடங்களால் இந்த பெயர் இவருக்கு வந்திருக்கு என்பது முக்கியமானது. பிற்கால சோழர்களில் தலைச்சிறந்த அரசராக இவர் நினைவு கூறப்படுகிறார். இவருடைய போர் வெற்றிகளில் கந்தலூர் சாலை போர் பாஸ்கரவர்மனை தோற்கடித்து காந்தலூர் சாலை என்ற திருவனந்தபுரம் பகுதியை கைப்பற்றினார். காந்தலூர் சாலை என்பது தற்போதைய கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம். திருவனந்தபுரத்தை கைப்பற்றினார். பாஸ்கரவர்மனை தோற்கடித்தார். பாண்டியர்கள் என்பது அமரபுஜங்கன். அமரபுஜங்கனை தோற்கடித்து பாண்டியர்களுடைய பகுதியில் கைப்பற்றினார். சத்தியஸ்ரீயை தோற்கடித்து சாளுக்கியர் பகுதியில் கைப்பற்றினார். அதுக்கப்புறம் கல்யாண பகுதியில் சத்தியசாரையா அல்லது சத்தியாசிராயன் என்பவரை தோற்கடித்து கல்யாணி பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களை கைப்பற்றினார். அது மட்டுமல்லாமல் வெங்கி பேரரசில் வாரிசுரிமை போர் வரும்போது, வாரிசு உரிமை போர், இந்த வாரிசுரிமை போரில் தலையிட்டு ராஜராஜ சோழன் சக்திவர்மன் என்பவருக்கு உதவினார். சக்திவர்மனுக்கு உதவியதால் இவர்களிடையே இரக்கமான நட்பு ஏற்பட்டது. எனவே சக்திவர்மனின் சகோதரரான விமலாதித்தன் என்பவருக்கு ராஜராஜனின் மகள் குந்தவையை திருமணம் செய்து வைத்தார். அப்போ விமலாதித்தன் குந்தவை திருமணம் நடைபெற்றது. ஒரு திருமண உறவை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது முக்கியமானது. ராஜராஜன் காலத்தில் இலங்கையை சார்ந்த 5ஆம் மகிந்தன் ஆட்சி புரிந்தார். அவரை தோற்கடித்து அந்த பகுதியை கைப்பற்றுகிறார்.
இலங்கையில் அனுராதபுரம் என்ற இடத்தில்தான் தலைநகரம் இருந்தது. அனுராதபுரம் என்ற இடத்தில் இருந்த தலைநகரை பொலனறுவா என்ற இடத்திற்கு மாற்றினார் ராஜராஜன். பொலனறுவா. இப்போ பொலனறுவா என்பது மும்முடி சோழ மண்டலம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மும்முடி சோழ மண்டலம் என்பது இலங்கையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. மும்முடி சோழ மண்டலம் என்பது இலங்கையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அறியப்படுகிறது. இதனை அடுத்ததாக அங்கு ஒரு சிவன் கோவிலை கட்டுகிறார் ராஜராஜன். வானவன் மாதேவீஸ்வரம் என்று அழைக்கப்படக்கூடிய கோவில் அது. வானவன் மாதேவீஸ்வரம் என்ற கோவில் பொலனறுவாவில் காணப்படுகிறது. அது ஒரு சிவன் கோவில். அது மும்முடி சோழ மண்டலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இலங்கையின் மகாதிட்டா என்ற இடத்தில் சிவதேவாலய என்ற ஒரு கோவில் கட்டப்படுகிறது. இந்த சிவதேவாலயக்கு மற்றொரு பெயர் ராஜராஜேஸ்வரம். ராஜராஜேஸ்வரம் என்பது தஞ்சையில் இருக்கக்கூடிய கோவிலையும் குறிக்கக்கூடிய சொல்தான். சிவதேவாலயில் இருக்கக்கூடிய கோவிலும் அதே தான். மாலத்தீவுகள் மீது படையெடுத்தார். முன்னீர் பழந்தீவை கைப்பற்றினார். ராஜராஜனின் கடைசி படையெடுப்பு மாலத்தீவுகள் மீது நடந்தது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். ராஜராஜன் காலத்தில் நடந்த இதர செயல்பாடுகள் அடிப்படையில் ராஜராஜன் கங்கப்பாடி, தடிகைப்பாடி, நூலம்பாடி ஆகிய பகுதிகளை கைப்பற்றினார். நாகப்பட்டினத்தில் ஆனைமங்கலம் என்ற கிராமத்தை தானமாக வழங்கினார். ஆனைமங்கலம் என்ற கிராமத்தில் புத்த மடாலயம் கட்டுவதற்கு தானமாக வழங்கினார். புத்த மடாலயம் கட்டுவதற்கு தானம் வழங்கினார். இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில் 1010ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இதற்கு மற்றொரு பெயர் ராஜராஜேஸ்வரம் என்றும் பிரகதீஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது என்பது முக்கியமான தகவல். இதனை அடுத்து ராஜராஜன் காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருமண உறவு குறித்து பார்க்கலாம். ராஜராஜனுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருந்திருக்காங்க. அது இல்லாமல் ஆதித்த கரிகாலன் இருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் ராஜராஜனுடைய வம்சாவளின்னு சொல்லும்போது ராஜேந்திரன் அவருடைய மகன் அடுத்த அரசன். ராஜராஜனின் மகள் குந்தவை. ஸோ குந்தவைக்கும் விமலாதித்தனுக்கும் திருமணம் நடக்குது. இவர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் இவருக்கு குந்தவைக்கு பிறந்தது ராஜராஜ நரேந்திரன் என்ற ஒரு நபர் பிறக்கிறாரு. ராஜேந்திரனுடைய மகன் அங்கம்மா தேவி. இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்ததன் விளைவாக முதலாம் குலோத்துங்கன் என்ற ஒரு வாரிசு ஏற்பட்டது. பின்னாட்களில் முதலாம் குலோத்துங்கன் அரசராக வருகிறார் என்பது முக்கியமானது. ராஜராஜன் அவர்களுடைய அருண்மொழிவர்மனுடைய சகோதரி பேரும் குந்தவை தான். அதே வகையில் ராஜராஜனின் மகள் பேரும் குந்தவை தான். அப்போ ராஜேந்திரன் மற்றும் குந்தவை ஆகிய ரெண்டு பேர் இருக்காங்க. அம்மங்கா தேவி ராஜேந்திரனின் மகள், குந்தவையின் மகன் ராஜராஜ நரேந்திரன். இவர்களுக்கு திருமணம் நடைபெற்று பிறந்தவர் தான் முதலாம் குலோத்துங்கன். இதற்கு அடுத்து ராஜேந்திரன் குறித்த பார்க்கலாம். முதலாம் ராஜராஜனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் முதலாம் ராஜேந்திரன். இவர் காலத்தில்தான் கடல் சார்ந்த படையெடுப்புகள் அதிகமாக நடைபெற்றது. இவர் தந்தையுடன் 1012 2 ஆண்டுகள் இணை ஆட்சியாளராக இருந்தார். பின்னர் அவர் தனிப்பட்ட முறையில் ஆட்சியை துவங்கினார் அவருடைய தந்தை இறப்பிற்கு பிறகு. 1014 1044 ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் முதலாம் ராஜேந்திரன் ஆட்சி செய்தார். முதலாம் ராஜேந்திரனுடைய வேறு பெயர்கள் கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், முடிகொண்டான், பண்டித சோழன், விக்ரம சோழன், உத்தம சோழன் என்ற பல பெயர்கள் இருக்கிறது. இந்த விக்ரம சோழன், உத்தம சோழன்லாம் ஜே தர்மராஜ் புக்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம். போர் வெற்றிகள். இலங்கையில் 5ஆம் மகிந்தனை மீண்டும் தோற்கடித்தார். இவருடைய தந்தை ஆல்ரெடி 5ஆம் மகிந்தனை தோற்கடித்திருப்பார். மறுபடியும் எகைன் அந்த போர் வரும்பொழுது 5ஆம் மகிந்தனை இவர் டிஃபீட் பண்ணுறாரு. பாண்டியர் ஆதிக்கம் செய்த பகுதிகளில் அவருடைய மகன் ராஜாதிராஜனை ஆட்சியாளராக அமர்த்துறார் என்பது 2வது வெற்றி. சாளுக்கியர்களுடைய அரசன் ஜெயசிம்மனை தோற்கடிக்கிறார்.
இதனை அடுத்து கங்கை பகுதியில், அதாவது வங்காள பகுதியில் மகிபாலனை தோற்கடிக்கிறார். அதனால தான் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயரை வந்து பின்னாட்களில் தன்னுடைய தலைநகருக்கு சூட்டுகிறார். கங்கை, அதாவது வங்காள பகுதியில் கங்கையை தாண்டி மகிபாலனை தோற்கடித்தார். ஸ்ரீவிஜயா என்ற கடாரம் பகுதியை வந்து கைப்பற்றிட்டார். இந்த ஸ்ரீவிஜயா என்ற கடாரம் பகுதியை கைப்பற்றியதை பற்றி திருவேலங்காடு செப்பேடுகள் வந்து தகவல்களை அளிக்கிறது. இந்த ஸ்ரீவிஜயா அல்லது கடாரம் என்பது மலேசியா, ஜாவா, சுமத்ரா போன்ற பகுதிகளை சார்ந்தது. இவர் காலத்தில் சிறந்த கடற்படை ஏற்படுத்தப்பட்டது. ராஜேந்திரன் காலகட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகர் தலைநகராக்கப்பட்டது. இப்போ தலைநகராக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் என்பது கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றப்பட்டது. இவரை பற்றிய இதர தகவல்கள். இவர் கைப்பற்றிய பகுதிகள், ராஜேந்திரன் கைப்பற்றிய பகுதிகள்: ரெய்ச்சூர் தோவாப் என்ற இடைத்துறை நாடு, வனவாசி கடம்பர்களின் தலைநகரம், கொல்லிப்பாகை ஹைதராபாத்து, மன்னை கடக்காம் மால்கெட் என்ற பகுதி, கங்கை கொண்ட சோழபுரம். இதெல்லாம் இவர் கைப்பற்றிய பகுதி. குறிப்பாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பகுதிக்கு புதிய தலைநகரை மாற்றினார் என்பது முக்கியமானது. எண்ணாயிரம் வேத கல்லூரி என்பது ராஜேந்திரன் காலத்தில் நிறுவப்பட்டதாக இருக்கிறது. இது தற்போது விழுப்புரத்தில் உள்ளது. இங்கு 14 ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள், 340 மாணவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வந்து கல்வெட்டு மூலம் நமக்கு கிடைக்குது. சீனாவிற்கு தூதுக்குழு அனுப்பிய முதல் சோழ அரசராக ராஜேந்திரன் அறியப்படுகிறார். இவருடைய காலத்தில் திரிபுவன சதுர்வேதி மங்கலம் என்ற தான நிலம் வழங்கப்பட்டது. அப்போ ராஜராஜ கம்பீர சதுர்வேதி மங்கலம் என்பது ராஜராஜன் சோழர் காலத்தில் வழங்கப்பட்டது. அதாவது இவர் காலத்தில் திரிபுவன சதுர்வேதி மங்கலம் என்ற தான நிலம் வழங்கப்பட்டது. 1020ஆம் ஆண்டு கரந்தை செப்பேடுகள் இந்த தகவல்களை வழங்குகிறது. அது மட்டுமல்லாமல் 1048 திரிபுவனை என்ற இடத்தில் வேத கல்லூரி வந்து நிறுவப்படுகிறது. அது புதுச்சேரியில் அமைந்துள்ளது. 1067 திருமுக்கூடல் வேத கல்லூரி செங்கல்பட்டில் நிறுவப்பட்டது என்று இதில் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 1048 1067 காலகட்டங்கள்லாம் ராஜேந்திரன் கிடையாது. ராஜேந்திரன் 44லே இறந்துடுறாரு. பின்னாட்கள் வந்தவர்கள் தான் இந்த வேத கல்லூரிகளை கட்டியிருக்கிறார். ஆனாலும் 8000 வேத கல்லூரி தான் இதோடைய தொடக்கம் என்று அறியப்படுகிறது. ராஜராஜன் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் இணைந்து 2 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் என்ற ஒரு தகவலும் இதில் இடம்பெறுது. முக்கியமாக இதை வந்து இது நம்ம படிச்சுக்கணுங்கிறது தான் விஷயம். ராஜராஜ சோழனுக்கு அடுத்து ராஜேந்திரன் முடிச்சிட்டோம். ராஜேந்திரன் முடிச்சது முதலாம் ராஜாதிராஜன். ராஜேந்திரனுடைய மூத்த மகன் வந்து ராஜாதிராஜன் என்று அழைக்கப்படுறார். இவருடைய காலகட்டம் 10 ஆண்டுகள் தான். 1044 1054 தான். இவர் வந்து இலங்கையின் விக்ரமபாண்டு என்பவரை தோற்கடித்து இலங்கையின் சில பகுதிகளை கைப்பற்றினார். முதலாம் ராஜாதிராஜனின் வேறு பெயர் ராஜாதிராஜ ராஜகேசரி என்ற பட்டமும் யானை மேதுஞ்சிய தேவர் என்றும் அழைக்கப்படுகிறார் முதலாம் ராஜாதிராஜன். இவருக்கு பிறகு 2ஆம் ராஜேந்திரன் ஆட்சிக்கு வராரு. 1054 1068. ராஜாதிராஜனின் சகோதரர் இலங்கையை சார்ந்த மனாபார்னர் என்பவரை வெற்றி கொள்கிறார். இதற்கு பிறகு வீரராஜேந்திரனுடைய ஆட்சி காலம் தொடங்கப்படுகிறது. வீரராஜேந்திரன் காலத்தில் இலங்கையின் விஜயபாகு ஆட்சி செய்து வருகிறார். விஜயபாகுவை தோற்கடித்து விஜயபாகுவுக்கும் வீரராஜேந்திரனுக்கும் இடையில் போர் ஏற்படும் பொழுது விஜயபாகு வெற்றி பெறுகிறார். எனவே விஜயபாகு இலங்கையை சோழர்கள் ஆட்சியிலிருந்து மீட்டார் என்று அழைக்கப்படுகிறார். இதன் பிறகு ஆதி ராஜேந்திரன் ஆட்சி காலம் 1070. ஆட்சி பொறுப்பேற்று சில மாதங்களிலே இறந்துவிட்ட சூழலில் சோழ வம்சத்தில் அடுத்து யார் என்ற ஆட்சியாளர் என்ற ஒரு குழப்பம் நிலவிய சூழலில் தான் முதலாம் குலோத்துங்கன் ஆட்சிக்கு வர்றார். 1070 1120. இவருடைய இயற்பெயர் வந்து ராஜேந்திர சாளுக்கியர். சாளுக்கிய வம்சத்தை சார்ந்தவர் தான் குலோத்துங்கன். ஏன்னா அவங்க அப்பா விமலாதித்தனுடைய வம்சாவளியிலிருந்து இவர் வந்திருக்கிறாரு. ஸோ அதனால் அவர் அழைக்கப்படுகிறார். ஸோ தாத்தா எஸ் அவருடைய தாத்தா வந்து விமலாதித்தன் வம்சாவளியில் வந்ததுனால சாளுக்கியர், ராஜேந்திர சாளுக்கியர் என்று அழைக்கப்பட்டார். பின்னாட்களில் அவர் தன்னுடைய பெயரை முதலாம் குலோத்துங்கன் என்று மாற்றிக்கொண்டார். சுங்கம் தவிர்த்த சோழன், திருநீற்று சோழன், அனபாய சோழன் என்பது அவருடைய சிறப்பு பெயர்களாக உள்ளது. 1077ஆம் ஆண்டு 72 பேர் கொண்ட சீன தூதுக்குழுவை வந்து
அனுப்பினார். அப்போ சீன தூதுக்குழுவை அனுப்புதலில் ராஜேந்திர சோழன் என்பவர் முதன்மையானார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் முதலாம் குலோத்துங்கன் தான் காரணம். இவர் சுங்க வரியை நீக்கினார். நில அளவையை மீண்டும் அளவை செய்யும் முறையை மீண்டும் அறிமுகம் செய்தார். இந்த நில அளவை செய்யும் முறை ராஜராஜன் காலகட்டத்தில் தான் அதிகமாக இருந்தது என்பதும் கன்சிடரபிளான ஒன்று. இதற்கு அடுத்தது அறிஞர்கள்னு நம்ம சொல்லும்போது இவருடைய காலத்தில் முதலாம் குலோத்துங்கன் காலத்தை சார்ந்த அறிஞர்களில் ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, கம்பர் போன்றவர்கள் முக்கியமானவர்கள். ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, கம்பர் போன்ற முக்கிய அறிஞர்களை இவர் ஆதரித்தார். முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் கலிங்க போர் நடைபெற்றது. கலிங்க போரில் வேந்தன் வீமன் என்பவரை தோற்கடித்து குலோத்துங்கன் வெற்றி பெற்றார். மேலை சாளுக்கியர்கள், அதாவது வெஸ்டர்ன் சாளுக்கியருக்கு எதிராக போர் தொடுக்கிறாரு. விக்ரமாதித்தன், 6ஆம் விக்ரமாதித்தனுக்கு எதிராக குலோத்துங்கனால் வெற்றி பெற முடியவில்லை. இந்த போரில் குலோத்துங்கன் தோல்வியடைகிறார். கலிங்கம் போரில் வெற்றியடைந்த குலோத்துங்கன் மேலை சாளுக்கியர்களுடனான போரில் தோல்வியடைகிறார் என்ற தகவல் இருக்கு. இதற்கு பிறகு விக்ரம சோழனுடைய ஆட்சி காலம் 1120 1136. முதலாம் குலோத்துங்கனின் மகன் இவர் என்று அறியப்படுகிறார். இவர் காலத்தில்தான் தில்லை நடராஜர் கோவிலில் நூற்றுக்கால் மண்டபம் என்பது கட்டப்பட்டது. நூற்றுக்கால் மண்டபம் தில்லை நடராஜர் கோவிலில் கட்டியவர் விக்ரம சோழன். இவர் ஆதரித்த புலவர் ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் இதற்கு முன்னாடி முதலாம் குலோத்துங்கன் காலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இவர் ஒட்டக்கூத்தரை ஆதரித்திருக்கிறார். ஒட்டக்கூத்தர் எழுதிய புத்தகங்கள் விக்ரம சோழன் உலா, மூவர் உலா, தக்கையாக பரணி என்ற 3 புத்தகங்களை எழுதியிருக்காரு. இவர் விக்ரம சோழனின் சமகாலத்தவராகவும் அவரது அவையில் இருந்தவராகவும் அறியப்படுகிறார். இதற்கு அடுத்தது இரண்டாம் குலோத்துங்கனுடைய ஆட்சி காலம் 1136 1150 என்று சொல்லப்படுகிறது. இரண்டாம் குலோத்துங்கன் கிருமி கண்ட சோழன் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் திருச்சித்திரக்கூட திருமால் சிலையை கடலில் எறிந்தார் என்று அறியப்படுகிறார் இரண்டாம் குலோத்துங்கன். அது மட்டுமல்லாமல் இவருடைய சமகாலத்தவராக இருந்த ராமானுஜர் கர்நாடகம் பகுதிக்கு இந்த சோழ நாட்டை விட்டு வெளியேறினார். கர்நாடகத்தில் மேலக்கோட்டை என்ற பகுதிக்கு வெளியேறினார் என்பது இவருடைய சமகால வரலாறு தெரிவிக்கிறது. சோழர்களுடைய வீழ்ச்சி என்று எடுத்துட்டோம்னா பாண்டிய மன்னர்களுடைய முதலாம் ஜடவர்ம சுந்தர பாண்டியன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கைப்பற்றி சோழர்களுடைய அடித்தளத்தை அவர் உடைத்தார் 1264. பிறகு 1279 முதலாம் மாரவர்மன் குலசேகரன் 3ஆம் ராஜேந்திரனை தோற்கடித்து சோழ வம்சத்திற்கு முடிவுரை எழுதினார் என்பது முக்கியமானது. இதற்கு அடுத்தது சோழர் நிர்வாகம் அடிப்படையில் அரசர்களுக்கு பல்வேறு பட்டப்பெயர்கள் இருந்திருக்கிறது. பெருமான், பெருமகன் போன்ற பட்டப்பெயர்களை அரசர்கள் சூடிக்கொண்டார்கள். உலகுடைய பெருமாள், உலகுடைய நாயனார், சக்கரவர்த்தி, திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் எல்லாமே அவர்கள் சூடிக்கொண்டார்கள். எனினும் அவர்கள் அரசாட்சிக்கு வரும்பொழுது தேவன் என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டார்கள் என்ற வரலாறுகள் இருக்கிறது. கல்வெட்டுகளில் சர்வ சிவன்கள் என்று அறியப்படுபவர்கள் 2 பேர். ஒன்று ராஜராஜன், மற்றொன்று அவரின் மகன் ராஜேந்திரன். ராஜகேசரிவர்மன் மற்றும் பரகேசரிவர்மன் என்றும் இந்த அரசர்கள் தங்களது பட்டங்களை சூட்டி கொண்டார்கள். நிர்வாக பிரிவு அடிப்படையில் மண்டலம், நாடு, கூற்றம், ஊர் என்ற அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது. சில காலகட்டங்களில் பேரரசு, மண்டலம், கூற்றம், ஊர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதனால் மோர் ப்ரிசைஸ் இதுதான். அது மட்டும் இல்லாமல் சோழர்கள் காலத்தில் 9 மண்டலங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது. சோழர்கள் காலத்தில் 9 மண்டலங்கள். அதில் ஃபஸ்ட்டு சோழ மண்டலம் தஞ்சாவூர், திருச்சி பகுதியில் இருந்தது. தஞ்சாவூர் மற்றும் திருச்சி பகுதியை சார்ந்த சோழ மண்டலம். அதுக்கடுத்தது ராஜராஜ பாண்டி மண்டலம் என்பது மதுரை. ஜெயங்கொண்ட மண்டலம் என்பது தொண்டை மண்டலம். மும்முடி சோழ மண்டலம் என்றால் இலங்கை. முடிகொண்ட சோழ மண்டலம் கங்கப்பாடி. நிகரலி சோழ மண்டலம் நூலம்பாடி. ஆதிராஜ சோழ மண்டலம் என்பது கொங்கு நாடு. மலை மண்டலம் என்பது கேரளம். வேங்கை மண்டலம் என்பது கீழை சாளுக்கிய நாடு என்று அறியப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள்,
சிறுதனம் மற்றும் பெருதனம் என்று அழைக்கப்படக்கூடிய அதிகாரிகள் வந்து இருந்திருக்காங்க. இவங்க காலகட்டங்களில் திருவாய் கேள்வி என்பவர் வந்து அரசாணை வெளியிடும் ஒரு அலுவலர், திருமந்திர ஓலை நாயகம் அரசாணை எழுத்தாளர், கரும விதிகள் அரசாணையை கொண்டு செல்பவர், புறவரி திணைக்களத்தார் நிலவரி கழகம் என்று அழைக்கப்படுகிறது, வரி புத்தக கணக்கு என்பது வரி தணிக்கையை பற்றி சொல்லக்கூடியது, திருமுக கணக்கு அரண்மனை கணக்காளர், நாடு வகை செய்பவர், விளைநலம் தரம் பிரிப்பவர், நாடு காவல் அதிகாரி அமைதியை நிலைநாட்டுபவர். இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க, ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ரோல் கொடுத்துருந்தாங்க. படை காலகட்டங்களில் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, வில் வீரர்கள், வால் வீரர்கள், ஈட்டி வீரர்கள்னு பல பேர் இருந்திருக்காங்க. குதிரைப்படையில் குதிரை சேவகர் எனவும், யானைப்படையில் ஆணை ஆட்கள் எனவும், வில் வீரர்களை வில்லாளிகள் எனவும், வால் வீரர்களை வாலிலர் எனவும், ஈட்டி வீரர்களை கொண்டுவர் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் படைப்பற்று என்ற உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம இக்தா இந்த மாதிரியான லேண்ட் சிஸ்டம்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி சம்திங் படைப்பற்று என்ற ஒரு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த படை வீடு என்பது படை முகாம், கேம்பை பற்றி சொல்கிறாங்க. நிலைப்படைகள் வந்து புறக்காவல் என்ற இடத்தில் வந்து அமைஞ்சிருக்கும், சிட்டிக்கு வெளியில் புதிதாக கைப்பற்றிய பகுதிகளில் வந்து அமைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் படை முதலி என்ற ஒரு நபர் இருப்பாங்க, அவங்க தான் படை தலைவராக இருப்பாங்க. நாயகம் அல்லது படை முதலி என்று அழைக்கப்பட்டவர்கள் படைத்தலைவர்கள். தலைமை தளபதியை வந்து தண்டநாயகம் என்று அழைப்பார்கள், சேனாபதி அல்லது தண்டநாயகம். அதுக்கப்புறம் 3 கை மகாசேனை என்று அழைக்கப்படக்கூடிய சேனைகள் எல்லாமே ராஜராஜன் ராஜேந்திர காலத்தில் இருந்திருக்கிறது. அது இல்லாமல் சிறப்பு கப்பற்படையும் அவங்க காலத்தில் இருந்திருக்கிறது. கைக்கோளர் படை என்பது அரசர்களுக்கு காவலாக இருந்தவர் வந்து கைக்கோளர் படை. அதுக்கடுத்து வந்து உள்ளாட்சி அமைப்புகள் குறித்து பார்க்கலாம். உள்ளாட்சி அமைப்புகளில் ஊர், சபை, நகரம் மொத்தம் 3 இருந்திருக்கு. ஊர் பகுதியை நிர்வாகம் செய்தவர்கள் ஊரார், பிரம்மதேயத்தை நிர்வாகம் செய்தவர் சபையார், நகரம் பகுதிகளை நிர்வாகம் செய்தவர் நகரத்தார். இந்த நகரம் பகுதிகளில் தான் வணிகம் அதிகமாக நடைபெறும், வணிகர்களின் குடியிருப்பு அங்கே தான் காணப்படும். பிரம்மதேய நிலம் என்பது சபையாரால் நிர்வகிக்கப்படக்கூடியது என்று இதில் சொல்கிறாங்க. அப்போ மாமல்லபுரம் நிர்வாகம் என்பது மாநகரம் என்ற பெயரில் செய்யப்பட்டிருந்திருக்கிறது. அப்போ மாமல்லபுரம் பகுதியை மாநகரம்னு அழைக்கிறாங்க. ராஜேந்திரன் சோழ காலகட்டத்தை சார்ந்த கல்வெட்டுகள் இதனை உறுதி செய்கிறது. நாட்டார் என்பது நாடு நிர்வாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, இது பிரம்மதேயம் நீங்களாக இருக்கிறது என்பதும். ஆசுடையான் என்ற ஒரு நில உரிமையாளர், அவருடைய ரோல் பற்றி டிஃபைன் பண்ணுறாங்க. கிழவன் என்றால் தலைவன் என்று பொருள், அரையன் என்றால் வழி நடத்துபவர் என்று பொருள். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நிறையவே நமக்கு 11th புக்கில் கொடுத்துருக்காங்க, இதை ஒரு கன்சிடரேஷனில் வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு கிபி 919 921 காலகட்டத்தை சார்ந்தது. இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது என்று சொல்லுவாங்க. இதன் முழு பெயர் உத்திரமல்லூர் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்படுகிறது. உத்திரமேரூர் கல்வெட்டுடைய காலகட்டம் 919-921, முதலாம் பராந்தகன் காலத்தை சார்ந்தது. இங்கு 30 வார்டு இருந்துச்சு, 30 யூனிட் அல்லது வார்டு, 30 குடும்பு என்று சொல்வார்கள். குடவோலை முறைக்கான தகுதியாக பார்க்கும்போது ஆண்கள் வந்து 35 70 வயதை சார்ந்தவர்களாக இருந்திருக்கணும், வேத பாஷ்ய அறிவு பெற்றவர்களாக இருக்கணும், கால்வேலி நிலம் என்று ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இவர்கள் தகுதிகளாக இருக்கணும். 35 70 கண்டிப்பாக ஆண்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும், வேத அறிவை பெற்றிருக்க வேண்டும், கால்வேலி வீடு நிலம் இருந்திருக்க வேண்டும், ஒரு முறை உறுப்பினராக இருந்த பிறகு 5 ஆண்டுகள் இடைவெளி வேண்டும். ஒரு சில புக்கில் 3 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க, 2ல் எதுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் பொதுப்பணி, தோட்டம், பஞ்ச நிவாரணம், தங்கம், குளங்கள் ஆகியவை, தங்கம்னா காயின்ஸை இது பண்ணுறது, இந்த மாதிரியான தனி குழுக்களும் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. சித்திரமேலிய பெரிய நாட்டார் என்ற வேளாண் சமூகம் வேளாண்மை முக்கியத்துவத்தை வந்து கொண்டதாக அறியப்படுகிறது. புறவரி திணைக்களம் என்பது ஒரு டாக்ஸ் ஆஃபீஸ் மாதிரியானது, வரி சார்ந்த ஒரு அலுவலகமாக இருக்கும். புறவரி திணைக்கள நாயகம் என்றும் அழைக்கப்படுகிறார், இதனை மேனேஜ் பண்ணுறவர். புறவரி திணைக்களம், புறவரி திணைக்கள நாயகம் என்று அழைக்கப்படுகிறார், ஒரு டாக்ஸ் ஆஃபீஸர். இதற்கடுத்து நில அளவைன்னு எடுத்துக்கிட்டோமா, ராஜராஜன், 1ஆம் குலோத்துங்கன், அதுக்கப்புறம் 3ஆம் குலோத்துங்கன் போன்றவர்கள்
இந்த நில அளவையை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பாருங்கள், 3ஆம் குலோத்துங்கன்னு 1226ன்னு சொல்லிட்டு இயர் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2ஆம் குலோத்துங்கன் வரைக்கும் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் ஸ்கூல் புக்கில் இந்திய பண்பாடு புத்தகங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்திய பண்பாடு புத்தகத்தை நீங்கள் ஒரு டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நில அளவையை செய்தவர்கள் ராஜராஜன், 1ஆம் குலோத்துங்கன், 3ஆம் குலோத்துங்கன். இதோடைய அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழி, மா, வேலி, பட்டி, படாகம் அப்படிங்கிற பல அளவுகளை கொண்டது. இதற்கு விதிக்கும் வரி வந்து இறை கட்டின நெல் என்று அழைக்கப்படுவாங்க. ஒப்புடின்னு சொல்லுவாங்க. ஒப்புடி அல்லது இறை கட்டிய நெல் என்பது வேளாண்மையில் செய்யக்கூடிய ஒரு அளவு முறை என்பது முக்கியமானது. ஒரு களம் என்று அழைக்கப்படக்கூடியது 28 கிலோ தானியத்தை கொண்டது. குறிப்பாக நெல் தான். நெல். ஒரு வேலி என்பது 6.5 ஏக்கரை கொண்டது, 6.5 ஏக்கர். ஒரு வேலி நிலத்திற்கு ராஜராஜன் 100 களம் வரி விதித்தார். ஒரு களம் என்பது 28 கிலோ நெல்லை கொண்டது. இதற்கு அடுத்ததாக நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வடி, வாய்க்கால்னு 2 இருக்குது. வடி வடக்கிலிருந்து தெற்காக போகும், வாய்க்கால் கிழக்கிலிருந்து மேற்காக போகும். அது மட்டுமல்லாமல் வடி என்பது நீர் வடிகாலை கொடுக்கக்கூடியது, வாய்க்கால் என்பது நீர் வரத்தை கொடுக்கக்கூடியது. அப்போது வடி என்பது ட்ரைனேஜ், வாய்க்கால் என்பது நீரை வரக்கூடிய வரத்தாக அமைந்திருக்கிறது என்பது பார்க்க முடிகிறது. இதற்கு அடுத்ததாக வாய்க்காலுக்கு அரச குடும்பத்தின் பெயர்கள்லாம் வச்சுருக்காங்க. எடுத்துக்காட்டு உத்தம சோழன் வாய்க்கால், பஞ்சவன் மாதேவி வாய்க்கால், கணபதி வாய்க்கால் என்று பல வாய்க்காலுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஏரிகளில் சோழவாரிதி, களியனேரி, பாகூர் பெரியேரி, ராஜேந்திர சோழ பேரேரி, வைரமேக தடாகம் போன்ற பெயர்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கடுத்து ஜலமயம் ஜெயஸ்தம்பம். ஜலமயம் ஜெயஸ்தம்பம் என்பது ராஜேந்திரன் காலத்தை சார்ந்த ஒரு வெள்ளத்தடுப்பு கட்டுமானம். இது நீளம் 16 மைல். ஜலமயம் ஜெயஸ்தம்பம் ராஜேந்திரனால் கட்டப்பட்டது. கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அருகில் உள்ளது. வெள்ளத்தடுப்பு கட்டுமானம். இதன் நீளம் 16 மைல். அமைவிடம் கங்கை கொண்ட சோழபுரம். இந்த இடத்தை பார்வையிட்டு வரலாற்றுகளில் பதிவு செய்த வரலாற்று ஆசிரியர் அல்பெருனி தான். அவரோட ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் எங்கள் மக்கள் இந்த ஜலமயம் ஜெயஸ்தம்பத்தை கண்டால் வியப்படைவார்கள், அதனை அவர்களால் விவரிக்க இயலாது, இது போன்ற ஒன்றை கட்டவும் முடியாது. இது வந்து அல்பெருனி சொன்னது. அல்பெருனியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை நேரு எடுத்து தன்னுடைய கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹிஸ்டரி புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஃபஸ்ட்டு அல்பெருனி தான் இதை வந்து பதிவு செய்திருந்தார். இந்த ஜலமயம் ஜெயஸ்தம்பம் கட்டி 100 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த இடத்துக்கு அல்பெருனி வராரு. அவர் தன்னுடைய புத்தகங்களில் அதை சொல்லியிருக்காரு. அதை தான் எடுத்து கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹிஸ்டரியில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நிற்கின்றவாறு என்பது நீர் பங்கீட்டு அளவு, மெஷரிங் மெத்தடு. குமிழ் என்ற மதகு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. தலைவாய் என்ற தலைமடையை பயன்படுத்தியிருக்காங்க. எங்கள் குலம் என்பதை பொதுக்குளம் என்று அழைப்பாங்க. குலத்தார் என்பது பொறுப்பாளராக இருக்கிறாங்க. வெட்டி, அமைஞ்சி ஆகியவை வந்து ஊதியமில்லா வேலையாட்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மதேய கிளவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து தலைவராக இடம்பெறுகிறார். அப்புறம் குடிநீக்கம் என்பதை புலம்பெயர்ந்த மக்களை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது. தேவதானம் என்பது கோவில் தான நிலம் பற்றி குறிப்பிடக்கூடியது. பிரம்மதேயம் என்பது பிராமணர்களுடைய தான நிலம் என்பதும், உளுக்குடி என்பது குத்தகைதாரர் என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நம்ம பார்க்க முடிகிறது. சமூகம் குறித்து பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் வந்து தேவதானம் என்பது கோவில் தான நிலம், பிரம்மதேயம் என்பது பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட தான நிலம். இதெல்லாம் எப்படி மரபு வழியாக இருக்குதோ அதே மாதிரி தான் வந்து இதில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை பார்க்க முடியுது. இதனை அடுத்து உளுக்குடி என்பது வந்து குத்தகைதாரர்களுக்கு சொல்லக்கூடிய, அதாவது உளுக்குடி என்பவர்கள் வேளாண்மை செய்யக்கூடிய குத்தகைதாரர் பிரிவை சார்ந்தவர்கள். வேளாண்மை, இவங்க வந்து வேளாண்மை சமூகம் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதற்கு அடுத்ததாக இறுதி விளைச்சல் பார்த்திங்கன்னா மேல்வாரம் கீழ்வாரம் என்று அழைக்கப்பட்டது. மேல்வாரம், வாரம்னா கூலின்னு சொல்லுவாங்க. மேல்வாரம்ங்கிறது அதிக பங்கு, கீழ்வாரம் என்பது குறைந்த பங்கு. அதிக பங்கு நிலவுடைமை சமூகத்துக்கு போகும், குறைந்த பங்கு உளுக்குடிகளுக்கு போகும்.
பணிசெய் மக்கள், அடிமைகள் போன்றவர்கள் வந்து காணப்பட்டார்கள் என்று இதில் சொல்லப்படுது. இதற்கு அடுத்து வந்து மதம். சோழர்கள் வந்து பெரும்பான்மையாக சைவ மதத்தை சார்ந்தவர்கள் தான். சைவ சமயம் சார்ந்தவர்கள். சிவன், நடராஜன், திரிபுராந்தகன் போன்ற தெய்வங்களை வணங்கினாங்க. இது எல்லாமே சிவனின் மற்றொரு பெயர் தான். முதலாம் பராந்தகன், உத்தம சோழன், ராஜராஜன் ஆகியவர்கள் சைவ சமயத்தை தீவிரமாக ஆதரித்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். கோவில்களில் திருமுறை ஓதுவார், பதிகம் பாடுவார், விண்ணப்பம் செய்வோர் போன்ற பதவிகளில் இந்த கடவுளை அல்லது ஆன்மீக ரீதியாக பணி செய்யும் மக்கள் இருந்திருக்கிறார்கள். கோயில் ராமர் என்ற நிர்வாகியும் இங்கு காணப்பட்டிருக்கிறார். கோயில் கணக்கு என்ற கணக்காளர், தேவகன்னி என்ற கடவுளின் பிரதிநிதி, கண்டேசர் கோவிலின் மேலாளர் போன்றவர்கள்லாம் இருந்திருக்காங்க. கண்டேசர், ஸ்ரீ வைஷ்ணவர் போன்றவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் யுனெஸ்கோ வாழும் சிறந்த சோழர் கோவில் என்று 3 கோவில்களை அங்கீகரித்திருக்கிறது. 1987 மற்றும் 2000க்கு பிறகு ஒரு கோவிலை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. மொத்தமாக 3 கோவில்கள் கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ். அதில் ஃபஸ்ட்டு தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜன் காலத்தில் கட்டப்பட்டது. இதன் விமானத்தின் உயரம் 59.82 மீட்டர் என்று வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. யுனெஸ்கோ வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. 190 அடி. இதனுடைய விமானத்தோடைய எடை வந்து 80 டன் இருக்கும் என்பதும், இதோடைய லென்த்து 90 ஃபீட் 90 ஃபீட்டு, பிரெத்து 90 ஃபீட்டு, ஹைட் வந்து 216 ஃபீட் என்றும் மற்றொரு தகவலும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கோவிலுக்கு ராஜராஜ தக்கன மேரு, தென்னகத்தின் இமயமலை என்றும் அழைக்கப்படுகிறது. கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திரன் காலத்தில் கட்டப்பட்டது. ஸோ இதோடைய துவக்க காலகட்டம் வந்து 1025 ஆரம்பித்து 1035 முடிச்சிருக்காங்க. பட் இந்த நம்பர்ஸையும் நம்ம ஒரு கன்சிடரேஷனில் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து ஃபெஸ்டிவல் வந்து கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தது. ஸோ அந்த நம்பர்ஸை நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் ஹிஸ்ட்ரி புக்கில் செக் பண்ணிக்கோங்க. இதோட விமானத்தின் உயரம் 53 மீட்டர் 150 அடி. அதுக்கடுத்து தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில். இந்த கோவிலை கட்டியவர் 2ஆம் ராஜராஜன். இதோட விமானத்தின் உயரம் வந்து 24 மீட்டர். இதில் பெரிய புராணத்தின் நிகழ்வுகள் வந்து காணப்படுகிறது என்பது சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் உட்பகுதியில் கிழக்கு பகுதியில் அம்மனுக்கு ஒரு தனி கோவில் இருக்கும். அதுக்கப்புறம் மேற்கு பகுதியில் சுடரிலிங்கம் என்ற கோவில் வந்து இடம்பெற்றிருக்கும். வடக்கில் சண்டிகேஸ்வரர் என்ற கோவிலும் தெற்கில் நடராசர் கோவிலும் காணப்படும். இதுதான் கங்கை கொண்ட சோழபுரத்தோடைய கேம்பஸ், அந்த காம்ப்ளெக்ஸோட ஒரு அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. தஞ்சை பெரிய கோவில் கருவறையுடைய வெளிச்சுவரில் லக்ஷ்மி, விஷ்ணு, அர்த்தநாரீஸ்வரர், பிச்சாடனார் போன்ற கருவறை பகுதியில் ஓவியங்கள் வந்து காணப்படுகிறது என்று சொல்லியிருக்காங்க. பிச்சாடனார் என்பது பிச்சை ஏற்கும் கோலத்தில் சிவன் வந்து காணப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து வணிகம். 5 வண்ணத்தார் என்பவர்கள் வெளிநாட்டு வணிகர்களாக அறியப்படுகிறார்கள். யூதர், கிறிஸ்தவர், இஸ்லாமியர் இவங்க எல்லாமே மேற்கு ஆசியாவிலேருந்து வந்தவங்க. மணி கிராமத்தார் என்பவர்கள் உள்நாட்டு வணிகர்கள். கொடும்பாலூர், உறையூர், கோவில்பட்டி, பிரான்மலை போன்ற இடத்திலிருந்து வந்தார்கள். இது மட்டும் இல்லாமல் இதர வணிக குழு, 2 வணிக கூட்டமைப்பு இருந்திருக்கு. 500வர், திசை 1500வர் என்ற பேரும், வளஞ்சியர் என்ற ஒரு வணிக சமூகம் இருந்திருக்காங்க. எடுத்துக்காட்டு வளஞ்சியர் குழு என்பது, வளஞ்சியர் குழு 500 பேரேறு என்பது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சோழர்கால இலக்கியம் என்பது பெரிய அளவில் நம்ம படிச்சிருப்போம். தமிழ் புத்தகத்தில் அதிகமாக படிச்சிருப்போம். ஔவையார் அவர்களுடைய ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை இதெல்லாம் ஔவையார் அவர்கள் எழுதியது. சேக்கிலாருடைய பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் எனவும் அழைக்கப்படும். கம்பருடைய கம்பராமாயணம், ஏறெழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, லக்குமி அந்தாதி, சடகோபர் அந்தாதி ஆகியவை புகழ்பெற்றவை. புகழேந்தியுடைய நலவெண்பா, ஒட்டக்கூத்தருடைய மூவருலா பிள்ளை தமிழ், குறிப்பாக மூவருலாவில் விக்ரமச்சோழன், 2ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராஜராஜன் ஆகியோரை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஜெயம்கண்டாருடைய கலிங்கத்து பரணி, கச்சியப்ப சிவாச்சாரியருடைய கந்த புராணம் இதெல்லாம் சோழர் காலத்து இலக்கியங்கள் என்று அறியப்படுகிறது. பெண்களோட நிலையில் பார்த்திங்கன்னா சதி முறை என்ற உடன்கட்டை ஏறும் முறை வந்து சோழர் காலத்தில் வழக்கத்தில் இருந்திருக்கிறது. முதலாம் பராந்தகன் ஆட்சி காலத்தில் வீரச்சோழ இளங்கோவனின் மனைவி கொடும்பாலூர் சிற்றரசன்
கங்காதேவி உடன்கட்டை ஏறினார் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்படுகிறது. சுந்தர சோழனின் மனைவி வானவன் மாதேவி உடன்கட்டை ஏறினார் என்று திருவாலங்காடு செப்பேடு வந்து சொல்லுது. ஸோ இதெல்லாமே வந்து சோழர்கள் காலகட்டத்திலேருந்து பெண்களோட நிலையை பற்றி சொல்லியிருக்காங்க. இது ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா பிற்கால சோழர்களுடைய ஆட்சி முறைகளை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அவங்களோட பண்பாடுகள் எப்படி இருந்துச்சு, இலக்கியம், மொழி, அவங்களோட ஆன்மீகம் எந்த மாதிரிலாம் இருந்துச்சு என்பதை குறித்து பார்த்துருக்கோம். ஆட்சி முறைகள் குறித்து பார்த்துருக்கோம். மீண்டும் ஒரு முக்கியமான டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.